கேண்டில் ஸ்டிக்கு பிரைஸ் ரேஞ்ச் போட்டிருப்போம். அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு பாடி இருக்கும். கரெக்டா? பிரைஸ் ரேஞ்சோட டாப் ஹைன்னும் பாட்டம் லோன் நம்ம சொல்றோம். இந்த கேண்டில் ஓப்பனை விட மேல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இந்த கேண்டில் கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதையே ஒரு லேடர் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் லேடரோட ஹைட் போடணும். இப்படி இருக்கு. ஏன் இந்த லேடர் நம்ம கொடுக்குறோம்? ஏறி போகிறதுக்கு வசதியா இருக்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படிங்கறதுனால இந்த லேடரை நம்ம எக்ஸாம்பிளா பேசுறோம். இந்த லேடர்ல இந்த பாடி இருக்கு பாருங்களேன். இந்த பாடிய அப்படியே ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் போட்டுக்கிற யூனிஃபார்மோட கலர் கிரீனா இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணாலே இவனோட தலை மேல் பக்கம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ இப்படி ஏறி போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஃபர்தரா இன்னும் மேல ஏற முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லேடர் ரொம்ப உதவியா இருக்கும். ரெட் கலர்ல இருந்ததுன்னா ஹையும் லோவும் மாறாது. ஓகே, இந்த பக்கம் ஓபன் ஆகி இந்த பக்கம் க்ளோஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த கேண்டில் ரெட் கலர்ல அமைய முடியும். அப்படி ரெட் கலர்ல அமைஞ்சதுன்னா நீங்க லேடர் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு லேடர் இருக்கு, விலை ஏறதுக்கு உதவுன மாதிரி இறங்கியும் வர முடியும் பரமபதம் மாதிரி. அப்படி இறங்கும் போது அந்த மனுஷனோட தலை இந்த பக்கம் இருக்கு, பாடி இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா அவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இது அடுத்ததா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான மூவ் அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? கிளாஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் டிஎம்ல வரும்.